ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து அண்ணாமலை கிட்ட அம்மா மீனா கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாம், ஆனால் மீனாவோட குடும்பத்தை இனிமேல் திருட்டு குடும்பம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் சொல்லி பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கோவமாகவும் சொல்கிறாரு. ஒரு பக்கத்து விஜயா வந்து அப்படியே சமாதானமாக இருக்காங்க. இருந்தாலும் மனோஜும் ரோஹிணியும் பார்த்தோம் அப்படின்னா விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றவங்கலாம் ரவி சுருதி இவங்க எல்லாமே நல்லா விஜயா வந்து நல்லா கேள்வி கேட்டு விடுறாங்க. மீனா வழக்கம் போல் கண் கசக்கிட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த பழம் 5 லட்சத்தை நீ திருப்பி கொடுக்கணும், நான் வேலைக்கு போய் கொடுக்குறேன், நீ தான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறாரு. அடுத்து முத்து வந்து மீனா கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறாரு. இந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு. இப்போ பார்த்தோம்னா மனோஜும் ரோஹிணி ரூமில் உட்காந்துருக்காங்க. அங்கே போகிற விஜயா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பணம்லாம் கேட்டு ஒரு வழியாக கடைசியில் மலேசியாவுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னதுமே இப்போ ரோஹிணி வந்து அதிர்ச்சி ஆகி, நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் 2 லட்சத்தை அப்படின்னு சொன்னதுமே இப்போ 3 லட்சம் நீ ஏற்பாடு பண்ண, 2 லட்சம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மனோஜிட்ட கேட்கும்போது மனோஜ் நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வித்யா கிட்ட பேசுகிறாங்க. வித்யா இன்னைக்கு, அதாவது ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து செம்ம சூப்பராக பேசி விட்டுறாங்க. நீ செஞ்ச எல்லா பிரச்சனையும் உனக்கே திரும்பி வந்து நிற்கிது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மையாக கேட்டதுக்கப்புறம், நான் இப்போ அடுத்து அந்த பணத்துக்கு உண்டான ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த பணத்து சம்மந்தமாக போலீஸ்கிட்ட போவாங்க. அதனால் வந்து நான் பார்வதி வீட்டில் அந்த பணத்தை போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்கள்ல, வேலை செஞ்சுட்டு ரோட்டோரத்தில் உட்காந்துருப்பாங்களா, அவங்க வந்து புது ட்ரெஸ் போட்டு அவங்களோட கல்யாண நாளுக்கு உட்காந்துருக்காங்க. முத்து மீனாவும் போய் அதை போய் பார்த்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சத்யா வந்து பார்த்தோம்னா அந்த சாப்பாடுலாம் டெலிவரி பண்ணுவாங்கள்ல, அந்த வேலை பார்க்குறாரு பார்ட் டைமாக. அதனால் அதுவும் ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோஹிணி பார்த்தா அவங்க பார்வதி வீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, இப்போ அந்த பண விஷயமாக தான் உங்களை யோசித்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்வதி டக்குன்னு பயந்து போய் யோசிக்கிறாங்க. இப்போ பார்வதி ஏதாவது பேசி மண்டையை கழுவி அடுத்து பிரச்சனை என்ன செய்வாங்கிறது சம்மந்தமாக இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியோட ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து மாற்ற மாதிரி போனாலும் அடுத்து சிக்கல்னு இடியாப்ப சிக்கலாக தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.